ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர்ங்கிற நிலையில தான் இருக்கும். நிலைத்தன்மை உடைய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது இருக்காதுங்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒரே மாதிரி கட்சிகள் இருக்காது அப்படின்னா, இங்க கொள்கை முரண்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பினராயி விஜயன் பேசும்போது பாஜகவையும் காங்கிரஸையும் ஒன்னா கம்பேர் பண்றாரு. சிஏ பத்தி ராகுல் வாய் திறந்தாரா? அப்ப இந்த விஷயத்துல சங் பரிவார்களும் காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. நீங்க யாரை எதிர்க்கணுமோ அவங்களோடயே உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ வச்சிட்டு இருந்தா நீங்க எப்படி பிரதிபலிக்கும்? ஒரு இதுல எல்லாரும் தெளிவா இருக்கும். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும். இன்னைக்கு இப்ப கேரளாவையே எடுத்துக்கங்க. காங்கிரசும் இடதுசாரிகளும் எதிரெதிர் துருவங்களா தான் இருக்கு. அங்கு இரண்டு பேரும் கூட்டணி சேர முடியாது. கூட்டணியாக நின்றால் யார் வருவாங்க? நாங்க இரண்டாவது இடம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாஜக. அதனால் அங்கு யாரு பாஜகவோட பி டீம்லாம் சொல்றது அதிகபட்சமா இல்லையா? அது அதிகபட்சமா தான் பிரச்சாரத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனாலும் இரண்டாவது கட்டமாக நீங்க அங்கு வரும் பொழுது யார் வெற்றி பெற்றாலும் அவங்க இந்தியா